நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. ఇళంగర్களின் இதய துடிப்பு. సార్ ఇక్కడికి లాస్ట్ టైం ప్రెస్ షో జరిగినప్పుడు మేము రాలేకపోయాం, ఎందుకంటే ఇంకో చోట స్టక్ అవడం వల్ల ఆ రోజు మా ఫ్లైట్ డిలే అవడం వల్ల ఫ్లైట్ మిస్ అవ్వడం జరిగింది. కానీ ఇక్కడ మీడియా మాకు ఇచ్చిన రివ్యూస్ అయి ఉండొచ్చు, మాకు ఇచ్చిన అప్రిసియేషన్ అయి ఉండొచ్చు. ఇట్ ఈస్ అన్పారలల్డ్ సార్. ఫస్ట్ సపోర్ట్ ఇక్కడ నుంచి స్టార్ట్ అయింది, ఫస్ట్ గుడ్ న్యూస్ ఇక్కడ మొదలైంది చెన్నైలో. అండ్ ఫర్ దట్ టు ది ఎంటైర్ ప్రెస్ అండ్ మీడియా ఆఫ్ చెన్నై, I would love to say thank you, sir. Thank you so much. We are truly grateful. To the press of Chennai, romba nandri. All your positive energy, your positive words, they mean everything to us. Thank you for supporting Couple Friendly. Very grateful. Love you. கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் அப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலேயே வந்து இந்த படத்தை கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கணுமோன்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தை டெபியூட்டன் தான் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ படம் மாதிரியும் தெரில, அவ்வளோ நல்லா. இந்த படம் வந்து ஒரு பெயின்ஃபுல் படம்னு சொல்கிறத விட ரொம்ப சோல்ஃபுல்லான படம்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. எந்த ஒரு இடமுமே லேக் இல்லாமல் டெக்னிக்கலி ரொம்ப கட்டி போட்ட மாதிரி இருந்தது. தினேஷ்குமார் புருஷோத்தமன் டிஓபி அவருடைய இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த படம் வந்து அவர் வந்து இன்னும் பயங்கரமாக அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு. மியூசிக்கும் சொல்கிறேன், நடித்து பர்ஃபார்ம் பண்ண அந்த ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நம்ம கனெக்டடாக இருந்தது அவங்களோட ஃபேஸஸ். ரொம்ப சூப்பரான படம். இதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்க்காதவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ண வேண்டாம், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரெடியா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்தோட ஷோ தான் பார்க்கணும். ரொம்ப கனமாக இருக்குது. இது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க ரெண்டு லீட் ஆக்டர்ஸுமே. அவங்க ரெண்டு பேர் தான் படத்தை ஃபுல்லாகவே கேரி பண்ணுறாங்க. அண்ட் அஸ்வின் அவரோட டெபியூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி குட் ஜென்யூன் ரொமான்டிக் ஃபில்ம். அப்புறம் நான் பார்த்தேன், ஃபீல் கிடச்சிது. ஆல்சோ இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது சினிமாட்டோகிராஃபி. தினேஷ் புருஷோத்தமன் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப லைவ்லியாகவும் நிறைய கேண்டட் ஷாட்ஸ். சென்னையில் ஃபுல்லாக இவ்வளோ இடம் எப்படி கேண்டடா எடுத்தாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து, க்ரௌடட் ரோட்ஸ்ல இருந்து, மார்க்கெட்ல இருந்து, ஈவன் இந்த கேரளா போர்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. அது எப்படி இவ்வளோ ஆக்டர்ஸ் வச்சுட்டு எப்படி இதை கேண்டடா ஷூட் பண்ணாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட்டாக அது ரொம்ப ஜென்யூனான ஃபில்மாக டோனோட இருக்குது. எல்லாருமே தியேட்டர் போய் பாருங்க. இட்ஸ் வெரி குட் ஃபில்ம். யூ வில் என்ஜாய் அ லாட். ப்ளீஸ் வாட்ச் இட். கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். ஒரு படம், ரொம்ப ஹாப்பியான, ரொம்ப மனசு நிறைவாக இருக்கு படம் பார்த்து. டைரக்டர் அஸ்வின் ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் தமிழ்லேருந்து இப்படி ஒரு படம் தெலுங்குக்கு போய் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்படி ஒரு படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னையை அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. சென்னையை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்படி பார்த்ததே இல்லைன்னு தோணுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் தினேஷ் அவரோட ஒர்க் ஆகட்டும், எடிட்டர் தினேஷ், மியூசிக் ஆதித்யா, எல்லாரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ஒரு படமாக ஆக்கியிருக்காங்க. இதில் நடித்த சந்தோஷ் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க, அவங்க எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆக்டர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேர் இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு 2 hours ஹோல்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஒரு பெர்ஃபார்மராக ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த டீமுக்கும் இதை ப்ரொடியூஸ் பண்ண யூவி கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் பெரிய விஷஸ். இந்த படம் நிறைய எல்லாரையும் போய் பெருசாக சேரணும், எல்லாரும் லைஃப்பை ஹோப்ஃபுல்லாக பார்க்குற, ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க இருக்கும்போது நம்ம அவங்க வேல்யூ எவ்வளோ செரிஷ் பண்ணோம், அந்த மொமெண்ட்ஸ் எவ்வளோ செரிஷ் பண்ணோம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி, எனக்கு பிடிச்ச ராம்காம். ரொம்ப லைவ்லியான ஒரு படம், எந்த மெலோ ட்ராமாவும் இல்லாமல், ரொம்ப புரியாமல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான படமாக இருந்தது. ஒரு ராம்காமுக்கு ரொம்ப முக்கியமே லீடோடைய கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அந்த இந்த படத்தில் ரொம்ப செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு.
நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் ஷட்டிலாக இருந்தாலும் அதோடைய டெப்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ராம்காம்க்கு என்னென்ன பெஸ்ட் இருக்கணுமோ அது எல்லாம் பெஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக, இன்னொரு தமிழ் சினிமாவில் இன்னொரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புது டீமு என்ன மாதிரி ஒரு டெபுட்டன்ட் டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பையன். வாழ்த்துக்கள் டீம். கபில் ஃப்ரெண்ட்லி படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் எல்லா ஒர்க்கும் நல்லா ஜெல்லாகி நல்ல ஒரு ஃபிலிம் லாங்குவேஜோடு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. நடித்த 2 பேருமே ஒரு இந்த படத்தை வந்து 2 கேரக்டர் தான் படம் முழுக்க ட்ராவல் ஆகிறாங்க. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அவ்வளோ எங்கேஜிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நல்ல ஒரு படத்தை கொண்டு போயிட்டு இருக்குது. இந்த படத்தோட எண்டு வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கலாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. இந்த படத்தை முடித்த விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ படம் இப்போ தேட்டரில் போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். நன்றி. ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரிகிடா அண்ட் கப்பிள் ஃப்ரெண்ட்லி ரிவ்யூக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல படம். இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்து பேசுவோம். கஷ்டப்பட்டுனா தப்பாக இல்லை, படம் அவ்வளோ நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு படம் எப்பயோ நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்லிட்டு போகும். இந்த மாதிரி பயப்படாதீங்க, முதல்ல லைஃப்பை வாழுங்க, எல்லாரும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். மொமெண்ட், நான் அடிக்கடி ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எனக்கு என்ன ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படத்தில் மொமெண்ட்ல இருங்க, மொமெண்ட்ல வாழுங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மறந்தே போயிடுறோம். வாழ்றதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு இப்போலாம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஃபியூச்சர் என்ன, ஃபியூச்சர் பிளான்ஸ்ல யாராவது நம்ம போய் கேட்டாலே அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் லிவ் இன் த மூமெண்ட், சில், வாழுங்க, கொஞ்சம் காலம் தான் லைஃப், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான படமா இது இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. காஸ்ட், க்ரூ எல்லாருமே பர்ஃபெக்டா மேட்ச் இருக்காங்க. அண்ட் சென்னையை இவ்வளோ அழகாக காட்டுறாங்க ஒரு படத்துலன்றப்போ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் நம்ம சென்னையா இது அப்படி இருந்தது எனக்கு படம் பார்க்குறப்போ. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஆன் பாயிண்ட். அண்ட் எல்லா ஃப்ரேமும் ஒரு விஷயமும் நான் ரொம்ப ரசிச்சேன் படத்தில். அண்ட் டைரக்டருக்கு இந்த கண்டென்ட்டை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்ல நினச்சதே ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் ஹாப்பி ஃபார் ஹெம், த டைரக்டர் அண்ட் க்ரூ. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் கப்பிள் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். ஆல்ரெடி வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படம் நிறைய வெளியில தெரியுது, பேசுறாங்க. இன்னும் பெருசா இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் என்டையர் டீமுக்கும் நான் வந்து விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பா போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் நான் கப்பிள் ஃப்ரெண்ட்லி மூவி பார்த்தேன் பை அஸ்வின் சந்திரசேகர். ரொம்ப அழகான படம், வெரி ஒரு இமோஷ்னலான படம். எனக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இங்கேருந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கோ சம்வேர். எல்லா ஆக்டர்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி த 2 main leads. அண்ட் மியூசிக் கூட ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஒரு சென்னை காட்டியிருக்காங்க, கேரளா காட்டியிருக்காங்க. அண்ட் லாங்குவேஜஸ் கூட மிக்ஸ் ஆகுது. இட்ஸ் வெரி நைஸ் மூவி. வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஃபுல் டயலாக் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் எல்லாரும் வந்து பார்க்கணும். படமாக இருந்துச்சு. நண்பர் இயக்குனர் அஸ்லின், அப்புறம் நண்பர் தினேஷ், நண்பர் கணேஷ் தான் எல்லாருமே டீம், நம்ம நண்பர்கள் தான். பட் மிகச்சிறப்பான படம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். நடிச்சிருக்கவங்க எல்லாருமே மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அவசியமாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து அவசியம் கப்பிள் ஃப்ரெண்ட் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நன்றி. ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லலாம். அஸ்வின் சந்திரசேகர் டேரக்டர் வந்து என்னுடைய உதவியாளர். ஒரு 3 நாள் படம் ஒர்க் பண்ணாரு. ரொம்ப ஒரு நல்ல பையன். ரொம்ப நாளாகவே இந்த கதையை வச்சு படமாக பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இதை தான் பண்ணணும். நான் கூட சொல்லுவேன், ஏன்டா வேற கதை போகலாமே அப்படின்னு. இந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கதை. அது இன்னைக்கு படமாக பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த கதையை வந்து அவன் முதல்ல எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான். அந்த கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, ஆர்டர்லேருந்து எல்லாருமே வந்து சென்னையை வந்து சமீபத்தில் இந்த ஒரு 10 yearsல வந்து இவ்வளவு அழகான விஷுவலாக இவ்வளவு கவரேஜ் பண்ணி நான் எந்த படமே பார்க்கல. சென்னையில் தான் நாங்கள் எல்லாருமே வாழணும். எல்லா நேரத்தும் சென்னையில் நிறைய படங்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த டீம் வந்து அவ்வளவு அழகாக
அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. அது மழையாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் சென்ட்ரல் ஸ்டேஷன் லைவாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு இந்த லவ் போர்ஷனை வந்து அவ்வளவு அழகாக அச்சீவ் பண்ணணும். அதை தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா 3 ஸ்டேட்லேயுமே அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப அழகான கவிதையான ஒரு லவ் ஸ்டோரி. அது எல்லாருக்கும் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் ஹீரோ நடிச்சிருக்க சந்தோஷ் அவ்வளவு சூப்பராக அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. அதே மாதிரி மானசா ஹீரோ நடிச்ச அந்த பொண்ணும் படம் ஃபுல்லாக இவங்க 2 பேருடைய இதுதான் கண்டினியூவாக அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இருப்பாங்க. அது அவ்வளவு அழகாக ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த டீமுக்கு யூவி கிரியேஷனுக்கும் வாழ்த்து சொல்லணும். அங்கெங்கேயும் வந்தாலும் யூவி பாபுடைய காமெடி வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு லவ் இருக்குது, நல்ல ஒரு எமோஷன் இருக்குது. எங்களெல்லாம் வந்து கண்ணு கலக்கிறதுக்கான நல்ல கிளைமேக்ஸ், நல்ல காமெடி இருக்குது. படமே வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்த்தா நல்ல ஒரு ஃபீல் பார்த்து ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு எமோஷனும் இருக்கும். நல்ல ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். சந்தோஷ் டேரக்டர்லேருந்து கேமராமேன் ஆதித்யா சொல்லி புது கேமராமேன், அவருடைய சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக படுத்து அவ்வளோ ஹோல்டு பண்ணிட்டாங்க. டீம் எல்லாருக்கும் அந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. தெலுங்குல வந்து இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. தமிழ்லையும் இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். உண்மையிலேயே அஸ்வின் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு டேரக்டராக வருவான்னு நான் நம்புறேன். அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் அஸ்வின். தேங்க்யூ. ஈவினிங் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ தான் ஒரு செலிபிரிட்டி ஷோ முடிஞ்சது அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ரெஷ் ஷோலேயே நிறைய சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நிறைய ரிவ்யூஸ் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப எங்களுக்கு முக்கியம். ஆல்ரெடி நிறைய கிடைச்சிட்டு இருக்கு, இன்னும் வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் சார். A very good evening to all of you. Don't know where to begin, sir. I will speak in English today, but I'm feeling very overwhelmed and very grateful because Chennai, sir, is a very special place for me, and this is something I've never shared with anyone actually. My father was a filmmaker. He's no more, and when he wanted to become a filmmaker, he had run away from his town. He ran away from Rajahmundry, and he came to Madras. It was Chennai today, and I remember that he wanted to be a filmmaker here, and I feel like I know he couldn't make a film in Chennai, but I feel like so I always thought that Chennai was an unfinished story for me and my family, and today that story feels a little complete, and it feels also like a little beginning, and I'm just truly grateful for this team, for the city of Chennai, and all the love that we are receiving today. Just love you all. Thank you so much. ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மானசா. இன்னைக்கு கப்பல் ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரீனிங் நடக்குது அண்ட் ரொம்ப நன்றி. லாட்ஸ் ஆஃப் லவ், லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் கிராட்டிடியூட் ஃபார் த ஹோல் டீம். எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தமிழில் பேசணும் ரொம்ப பிடிக்கும், பொறுமையாக கற்றுக்கிறேன். Thank you so much, Chennai. I love you, and to the whole team of Couple Friendly, thank you. And நீங்க எல்லாமே ப்ளீஸ் கண்டிப்பா தியேட்டருக்கு போங்க, Couple Friendly பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து ரிவ்யூ ஷோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேவே இந்த படம் வந்து போஸ்டர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி தேட்டரில் புக் பண்ணி 2 தடவை புக் பண்ணி பார்க்க முடியாமல் போச்சு. பட் இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. தேங்க்ஸ் டு அருண் விஸ்வா பிரதர், தான் கூப்பிட்டாரு. உண்மையாகவே ரொம்ப சூப்பரான படம். நம்ம தமிழ் டைரக்டர் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சென்னையில் கதையை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சென்னையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸை சென்னையை பற்றி ரொம்ப அழகாக எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே சென்னைனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க மெட்ராஸை. அப்படி இல்லாமல் சென்னை வந்து அவ்வளோ பேருக்கு ஒரு லைஃபாக இருக்குது. இங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து லைஃப்காக வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு சிட்டி. ஸோ அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் ஸ்டோரியில் பேக்ரவுண்ட் சென்னையை ப்ளேஸ் பண்ணி ஒரு தெலுங்கு கப்பல் பசங்க வந்து இங்கே லவ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை தேடி வராங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த சிட்டி அவங்க எல்லாமே தருது. ஸோ அந்த விதத்தில் உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு படம்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பயங்கர பொயட்டிக்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம். 2 பேரும் லீட் கேரக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்கள் தலைவர் சுனில் அண்ணன் நடிச்சிருக்காரு. அவரோட ரோலுமே சின்னதாக வந்தாலும் அங்கங்கே சூப்பராக இருந்தது. யோகி பாபு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நிறைய கேரக்டர்ஸ், பையனோட அப்பா அம்மா இருக்கட்டும், பொண்ணோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே சப்போர்ட்டிங் வர எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப லைவ்லி சினிமோட்டோகிராஃபி, ஒரு சிட்டியை சென்னையை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூவியாக இல்லாமல் ரொம்ப லைவாக கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. அவங்க இருந்த இடம் எல்லாமே அந்த அவர் ஹவுசிங் போர்டில் ஒரு வீட்டில் வாடகை இருக்க மாதிரி அங்கே மட்டும் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அவர் கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஓவராலாக ரொம்ப நல்ல படம், சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு செம்ம ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்த படம். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.